ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற டைமில் அவங்களோட மொபைல் நம்பர் தொலைஞ்சி போய் அதனால் அவங்களோட சேனலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சைட்லேருந்து வியூஸ் இல்லை, நமக்கு ரீச் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து வச்சுட்டு இருக்க டைமில் நம்மக்கிட்டேயும் நிறைய சில மிஸ்டேக் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுக்கு என்ன அவங்க சேனலுக்கு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்து நேற்று நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, எல்லாரும் பண்ணுற ஒரு தவறை தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கூட அதே தவறு தான் சில பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்ன பிரச்சனைனா, ஸ்டார்டிங்கில் நம்ம கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட சேனல் க்ரியேட் பண்ணி அந்த சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதில் என்ன பண்ணுவோம், நம்மளோட டார்கெட் என்னவா இருக்குது, யூடியூப்காரங்க வந்து நம்ம சேனலுக்கு வியூஸ் கொடுக்குறாங்களா, எவ்வளோ மணி நேரம் ஓடுது, மானிட்டேஷன் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்து போய்கிட்டே இருப்போம். அந்த டைமில் நம்ம சைடில் இருக்க பிரச்சனையை வந்து நம்ம மறந்துடுறோம். நம்ம சைடு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னல அந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து நம்மள மாதிரி தான் சேனல் ஆரம்பித்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடச்சி மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிற டைமில் இப்போ அவங்க ஹஸ்பண்டோட மொபைல் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் ஃபோனில் வந்து அவரோட சிம்மை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு 1 வீக்காக. சரி, ஓகே, நம்மளோட எப்படி இருந்தாலும் வீட்டில் 2 மொபைல் இருக்கும்போது ஒரு மொபைல் ரிப்பேர் ஆனால் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அவரோட ஃபோனில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சேனலோட மெயில் ஐடி வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. அவங்க 1 வீக்கு அப்புறம் போய் வீடியோ அப்லோட் பண்ண போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மொபைலில் அவங்க சேனலே இல்லையா. சரி, ஓகே, மெயில் ஐடி இருக்குல்ல, அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெயில் ஐடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இந்த ரெண்டுமே எனக்கு தெரியும், அப்போ ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம மெயில் ஐடியோட எந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் நமக்கு ஓடிபி வரும். புதுசாக நம்ம வந்து எங்கேயாவது மெயில் ஐடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓடிபி வந்து நமக்கு கண்டிப்பாக வரும். அந்த சிஸ்டருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த மொபைல் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மொபைல் வாங்கும்போது ஏதோ ஒரு மெயில் ஐடி போட்டிருக்காங்க, அந்த டைமில் அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தொலைஞ்சதா இல்லை வந்து அவங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, ஏதோ ஒரு ரீசனால எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோனே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ அவங்க சேனலை வந்து ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2400 சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 3800 வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களாம். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட 2 வருட உழைப்பது. அவங்க வந்து சொல்லும் போதே அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க பண்ணின ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மொபைலில் எந்த மெயில் ஐடி வச்சுருக்கிறோம், அதுக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கிறோம், அந்த மெயில் ஐடி கூட எந்த மொபைல் நம்பர் கனெக்டாக இருக்குது, இதை எதுவுமே நம்ம செக் பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுதான் பிரச்சனை. இப்போது நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்கள், உங்களோட மொபைல் நம்பர், அதாவது எந்த மெயில் ஐடியோட உங்கள் மொபைல் நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், நம்ம சேனலில் வந்து சில நெகட்டிவான விஷயங்கள், அதாவது டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இது டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த வீடியோ வந்து நான் உங்க கூட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அதான மெயில் ஐடி, அதுக்கான கரெக்டான பாஸ்வேர்டு, அது மெயில் ஐடி எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சு இப்போ முக்கியமாக நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மெயில் ஐடியை தான் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போதும் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் ஆட்சன்ஸ் பண்ணும்போது கூட நம்ம இந்த மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது பணம் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வரைக்குமே நம்மளோட மெயில் ஐடி தான் நம்மளோட சேனலோட முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நம்மலாம் நினச்சிட்டு இருக்கிறோம் யூடியூப்காரங்க தான் நமக்கு வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா வீடியோ போட்டுட்ருக்குறோம், இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நிறைய சேனல் வச்சுருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் ஆகியும் எந்த ஒரு ரீச்சும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வந்திருக்கு நம்மளோட
சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வந்து நேற்று சொல்லும் போது அவ்வளோ மனசு உடஞ்சி என்ன 2 வருஷம் உழைப்பே உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா இதெல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய விதமான யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த டிப்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் மறக்காம உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு நேற்று நைட்டெல்லாம், இது நானுமே 1 வருஷம் இந்த சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு நம்மளோட சேனல் வந்து இன்னைக்கு நைட்டு இருக்குது, நாளை காலையில் திறந்து பார்க்கும்போது ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னால் எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ யோசித்து பாருங்கள், அவங்களோட 2 வருட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போச்சு. இனிமேல் வந்து அவங்க மனசு விட்டுட்டாங்க. எனக்கு சேனலில் வச்சு, அதாவது ஒரு சேனலில் இருந்தாலும் ஒரு டிப்ரெஷன் ஆகுது, சேனலை விட்டு அது க்ளோஸ் ஆகி போனாலும் ஒரு டிப்ரெஷனில் கொண்டு வந்து விடுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் மூலமாக அது வியூஸ் போகலைன்னு டிப்ரெஷனில் ஆகுதா, இல்லை வியூஸ் போனாலும் நம்ம சேனல் விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்ட கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 365 டேஸில் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்ம சேனல் வந்து க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு தனியாகவே வீடியோ கொடுத்துட்டேன். நான் ஐகானில் அந்த வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். 365 நாள் அப்படிங்கிறத நமக்கு கணக்கு. எந்த 365 நாளில் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து க்ளோஸ் ஆகவே ஆகாது. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லாங் வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ, 2 ஷார்ட்ஸ் வீடியோ, ஆக மொத்தத்தில் 3 வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை எப்படி விரும்பி பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்க பலவிதமான சேனல்களை வந்து விரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, நம்ம இவங்க சேனலில் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய விதமான வீடியோக்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அந்த டைமில் நான் வந்து ஒரு நாளைக்கு 5 வீடியோ 6 வீடியோ அப்படி போட்டுட்டு இருந்தேன்னா அவங்க ஒரு வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குது, அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பார்க்க முடியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து அன்லிஸ்டில் போட்டு அப்லோட் பண்ணணுமா இல்லை ஷெட்யூலில் போடணுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அன்லிஸ்டில் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்மளோட வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் கிளைம் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை ஏதாவது திங்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்லிஸ்டில் போட்டுட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். அதனால் எப்போதுமே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டில் போட்டுட்டு அப்லோட் பண்ணுங்க. ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலில் ஒரு 5-6 வீடியோ வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த 5-6 வீடியோவும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணணும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எனக்கு வீடியோ வந்து ப்ராப்ளம் இல்லாமல் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அன்லிஸ்டையும் ஷெட்யூலையும் நம்ம யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மினிட் வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. லாங் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 5 நிமிஷத்துக்கு குறையாமல் வீடியோ போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம எடுத்த உடனே ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி லாங்காக வீடியோ போடாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அதுக்குள்ளே தான் நம்மளோட வீடியோ வந்து இருக்கணும். நம்மளை ரெகுலராக பிடிச்சி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பித்த உடனே நம்மளோட வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மாற்றிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு, நேற்று நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி எப்படி 90 நாளில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிலே நான் உங்களுக்கு கால்குலேஷன் கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்மளை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து 2 நிமிஷம் பார்த்தா போதும், நம்மளால் 90 நாளில் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ புதுசாக பார்த்த உறவுகள் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு 365 நாள் டைம் இருக்குது, எதுக்கு நம்ம 90 நாளில் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது, நம்ம 90 நாள் அப்படிங்கிறது நம்ம ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். 90 நாளுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா ஒரு 100 நாள் எடுத்துக்கிடலாம். இதே ஒரு வருஷம் நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் சப்போஸ் முடிக்க முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் 1வது டேயில் போட்ட நம்மளோட வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்படியே மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி நிறைய விதமான யூடியூப் டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அவங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ்க்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.